الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும், ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஷஃபருடைய மாதத்தின் இறுதி நாளில் இருந்து கொண்டு சங்கை மிகுந்த ரபியுல் அவ்வல் என்ற புனிதமான ஒரு மாதத்தை இன்றைய மாலையில் இருந்து நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையிலான ஒரு ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய தொழுகை இது. ரபியுல் அவ்வல் என்று சொன்னாலே நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உலகத்திற்கும் அருளாக ரஹமத்தாக வந்ததை குறித்தும், இந்த முழு உலக வாழ்க்கையில மனிதர்கள் எந்தெந்த துறைகளை எல்லாம் தேர்ந்தெடுப்பார்களோ, வாழ்வுக்காக எத்தனை துறைகளெல்லாம் இருக்கின்றதோ, எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரியாக இருந்து இந்த உலகத்தினுடைய போங்கையே மாற்றி உலகத்துடைய தலையெழுத்தையே திருப்பி போட்டு ஒரு சாதனை படைத்த சாதனை நாயகர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் பக்கங்களை இந்த உலகமெல்லாம், இந்த உலகத்து மக்களெல்லாம் சிந்திக்க வைப்பதற்காக வேண்டி என்று மஸ்ஜித்களிலும் சரி, மிம்பர்களிலும் சரி, மேடைகளிலும் அன்னாருடைய சிறப்பை, உயர்வை, மாண்பை, மதிப்பை, கண்ணியத்தை பேசப்படுவதற்கு உகந்த நாட்கள் எல்லா நாட்களிலுமே இருந்தாலும் கூட மிக அதிகமாக ஞாபகத்தில் வைக்க, ஞாபகப்படுத்த, உள் உணர்வோடு ஒவ்வொரு முஸ்லிம்களும் நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த நேரு வழியை குறித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த சாதனைகள், அவர்கள் காட்டி கொடுத்த நெறிமுறைகள், வழிமுறைகள் என்ன என்ன என்பதனையெல்லாம் உணர்வதற்காக உண்டான நல்ல தருணம், நல்ல காலங்கள் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ பக்கங்கள், அதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம்.
உலகத்திலே ஒவ்வொரு தலைப்பிலே பேசுவார்கள். ஒரு மனிதன் தனக்கு வினவு தெரிந்த காலம் முதல் மரணமாகும் வரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சாதனையை, புகழ்ச்சியை, அவர்களுடைய மாண்பை, மரியாதையை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட அதில் அவன் சொல்லி முடித்தவனாக ஆக முடியாது. அந்த அளவிற்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர். நாம் சொல்லவில்லை, உலகமே ஏற்றிருக்கின்றது. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகள், பெருமைகள் என்ன என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே ஒரு சில ஆயத்துகளின் வாயிலாக அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அவர்களுடைய மாண்பை, மதிப்பை, கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்போ உலகத்திலே மனிதர்கள் புகழ்ந்து கொள்வார்கள். சில ஆட்சியாளர்களாக இருக்கலாம், சில வீரர்களாக இருக்கலாம், மக்களுக்கு நன்மை செய்த சில கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம், புகழ்வார்கள், பேசுவார்கள். ஆனால் அது காலமெல்லாம் நிலைத்திருக்கும் என்பதாக சொல்ல முடியாது. மனிதர்களுடைய புகழ்ச்சி சில காலங்களுக்கு புகழ்ந்தது. நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும். முந்தைய ஆட்சி காலத்தில் நம்ம தமிழகத்தில் ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் அப்பொழுது உண்டான முதல்வரை புகழ்ந்தார் என்று சொன்னால் இன்று வரையில் மறக்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய புகழ்ச்சி. எதற்காக வேண்டி? பதவிக்காக, பட்டத்திற்காக, பேர் வாங்குவதற்காக வேண்டி. அந்த புகழ்ச்சியை மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், அந்த ஆட்சியாளர் முதல்வருடைய பிறந்த நாள் அன்று எல்லா பத்திரிகைகளிலும் தலையங்கமாக ஒரு புகழ்ச்சி, அவருக்கு ஒரு வாழ்த்து. அது என்ன எழுதுனாங்கன்னு கேட்டால், தாயே உன் உயர்வின் உச்சாணியை கண்டு இமயமலையே குனிந்து நிற்குகிறது, தலை குனிந்து நிற்குகிறது. இது புகழ்ச்சி, புகழ்ந்தார் ஒருத்தவர். அந்த புகழப்பட்ட முதல்வரும் மக்களால் போற்றப்பட்ட வகையிலே அவருடைய முடிவு ஏற்படவில்லை. அந்த புகழ்ந்தவரும் கூட இன்று அந்த கட்சியில் இல்லை. இன்று வேறு கட்சியில் சேர்ந்து பதவி வாங்கி கொண்டு இவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் மனிதனுடைய புகழ்ச்சி. ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புகழப்பட்டவர்கள். பெயரே முஹம்மத், புகழுக்குரியவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்ச்சியை மனிதர்கள் புகழ்ந்தால் போதாது, மனிதர்களால் புகழ்ந்து முடிக்க முடியாது, மாண்பை சொல்ல முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் திருமறையிலே பல ஆயத்துக்களை கொண்டு பெருமானார் அவர்களை மிக 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 உயர்வாக பேசுகின்றார். அவ்வளவுக்கும் தகுதியானவர்கள், பொய்யுரை அல்ல. ஏன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நிறைய ஹதீஸ்கள், ஆயத்துகள் இப்படியெல்லாம் கூட இருக்குகின்றது. தன்னுடைய பெயரோடு அல்லாஹ் அவர்களுடைய பெயரை இணைத்து கொண்டான். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய பெயரை உச்சரிக்கப்படுமோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பார்கள். எந்த நபிக்கும் இப்படி ஒரு சிறப்பு இல்லை. அல்லாஹ்வை சொல்லும் இடத்திலே அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இருப்பார்கள். இது இன்று நேற்றல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து ரூஹ் கொடுத்து அவர்கள் எழுந்த மாத்திரத்திலே முதலாவதாக அரிசை பார்க்கின்றார்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்போ? ஆதமே இப்போ தான் பிறக்கிறார், மனித தந்தை. இவங்க வரக்கூடிய காலம் தூரம் என்றாலும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அதை மனசில் வைத்துக் கொள்ளுகின்றால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறுக்காக உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றார்கள். நிறைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தௌபா செய்கிறாங்க. யா அல்லாஹ், உன் கையால் என்னை படைச்சல்ல, அதுக்காக என்னை மன்னித்து விடு. மலக்குகள் எல்லாம் எனக்கு சஜ்தா செய்தார்கள் அல்லவா, அதற்காக என்னை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் வாழ வைத்தாய் அல்லவா, அதற்காக மன்னித்து விடு
என்றெல்லாம் பல வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாலும் கூட இறுதியாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டது எந்த வார்த்தைக்காக என்று தப்சீர்களில் எழுதுவார்கள். என்ன சொல்றாங்க? இன்னி துபுத்து இலைக்க, நான் யா அல்லாஹ் உன்னிடத்தில் தௌபா செய்கின்றேன். பிஃபضل இஸ்மின் கரண்ட இஸ்மஹு பி இஸ்மிக், யாருடைய பெயரை உன் பெயரோடு சேர்த்து சொர்க்கத்தில் எழுதியிருந்தாயோ அந்த பெயரை உடையவரின் பொருட்டால் கேட்குகின்றேன், என் பாவத்தை மன்னிப்பாயாக. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நினைவு கொண்டு அன்றே அந்த எழுதப்பட்ட வார்த்தையை இந்த அவர்கள் சொல்லி கேட்கின்றார்கள், அல்லாஹ் மன்னிக்கின்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்கு உரியவர்கள், சிறப்பிற்குரியவர்கள் என்று இந்த உலகம் அவர்களுடைய ஆட்சியை பார்த்து அவர்களுடைய அந்த சாதனைகளை பார்த்து புகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவருடைய புகழை நான் புகழுகின்றேன், என் கைவசம் வைத்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் புகழ்ந்தால் எல்லாம் பத்தாது, அதை நான் என் பொறுப்பில் ஆக்கி கொண்டேன் என்று சொல்லும் முகமாக அல்லாஹ் கூறுகின்றான், வரஃபஅனா அலைக திக்ரக் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கல ظஹரக் வரஃபஅனா லக ஸிக்ரக். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய புகழ்ச்சியை பெயரை நாம் உயர்த்தி வைத்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. உயர்த்தி வச்சிட்டோம். திருக்குரான்ல பெருமானார் அவர்களை குறித்து நிறைய பேசப்படும். அதில் ஷானே ஹபீபுர் ரஹ்மான்கிற ஒரு கிதாபு, உருது கிதாபு. அந்த கிதாபுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, இந்த குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளுமே பெருமானாரைத்தான் புகழ்கின்றது. நபிகளாரை அல்லாஹ் புகழ்ந்து பேசக்கூடியவைகள் தான் குர்ஆனுடைய ஆயத்துகள் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் என்பதாக சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு 103 ஆயத்துகளுக்கு அர்த்தம் எழுதுகிறார். அவருடைய ஹயாத்து முடிந்து விடுகின்றது, கிதாப் அது வரைக்கும் தான் இருக்குது. 103 ஆயத்துகளுக்கு மட்டுமே அவர் வழக்கம் எழுதி வச்சுக்கிறார். ஒரு புக் அப்படியே இருக்குது. அப்போது பெருமானார் அவர்களுடைய புகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு முன்பாக ஓதி காட்டினோம் அல்லவா, உலகத்திலே ஒரு மனிதனுடைய புகழை இரவும் பகலும் அல்லாஹும் மலக்குகளும் மனிதர்களும் சொல்லிக் கொண்டே இருக்குகின்றார்கள் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ஸலவாத்தை தான் சொல்கின்றார். அல்லாஹ்வே புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அமரர்களும் நபி ரசூலின் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் சொல்லுங்கோ என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட ஒரு வார்த்தை பெருமானாரை புகழும்படியாக. இது நமக்குள்ளே இருந்தாலும் கூட பெருமானார் அவர்களை உலகமே புகழ்வதை பார்த்து கொண்டிருக்கின்றது. காஃபிர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையிலே. எப்படி அது? இன்று அல்லாஹ்வுடைய பெயருக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பல கோடி முறை சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தின் எந்த மூலை எந்த முடுக்காக இருந்தாலும் பாங்கு சொல்லப்படும் பொழுது அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அங்கு மட்டுமல்ல, காமத் சொல்லும் பொழுதும் சொல்லப்படுகின்றது. அங்கு மட்டுமல்ல, தொழுகக்கூடிய ஒவ்வொரு தொழுகையாளர்களும் ரசூல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் தொழுகை இல்லை. அத்தஹியாத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லாமல் அத்தஹியாத்து இல்லை. முஸ்லீம் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நொடியும் நேரமும் பல கோடி முறை சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய பெயருக்கு அப்புறம் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லாருக்கும் தெரியும். வேறு யாருடைய பெயரையும் அந்த அளவுக்கு உலகத்தில் உபயோகிக்கப்படவில்லை. அல்லாஹ் அந்த பெயரை உபயோகிக்கும்படியாக அவர்களுடைய பெயரை தன் பெயரோடு இணைச்சு வச்சிருக்கிறான். வாழும் காலத்தில் மட்டுமல்ல, அவர்கள் ஊழி காலம் அல்லாஹு தஆலா தன்னோடு அவர்களுடைய பெயரை அல்லாஹ் எப்படி அவன் நீங்காமல் இருக்கக்கூடியவனோ அதுபோல் அவருடைய புகழும் நீங்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும்.
திருக்குரானிலே ஒரு 4 இடத்திலே முஹம்மதுன்னு பெயர் வருது. முஹம்மத் என்பதாக சொல்லி நேரடியாக சொல்லப்படக்கூடிய வாசகங்கள் 4 இடத்திலே பார்க்குறோம். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன், முஹம்மத் ஒரு ரசூலை தவிர வேறொன்றும் இல்லை. மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷ்தா வல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வ ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின். இப்படி வருது 4 இடத்துல. இங்கே என்ன அதிசயம்னு கேட்டால் அல்லாஹு தஆலா இந்த 4 இடத்துலையும் பெருமானார் அவர்கள் யார் என்பதாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த முஹம்மது யார் தெரியுமா, விளங்குங்க, இப்படிப்பட்டவங்க என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி அவர்களுடைய சிறப்பை கூறுகின்றார். ஆனால் மற்ற நபிமார்களுடைய பெயர்களும் குர்ஆனில் இருக்குது. மூசா பேர் நிறைய இடத்துல இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் நிறைய இடத்துல இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேர் நிறையா இருக்குது. என்றாலும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அந்த நபிமார்களை எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சில வார்த்தைகளை யா என்கிற வார்த்தை உபயோகிப்பான். எல்லா இடத்துலையும் இல்லை, அழைப்பு வார்த்தை. மனிதர்கள் மனசில் அழைச்சிக்கிறாங்க இல்லையா, ஓ இப்ராஹிமே இஸ்மாயிலே என்று சொல்வதற்கு யா என்ற ஒரு அர்த்தம் வார்த்தை இருக்கின்றது. அந்த வார்த்தையை போட்டு எல்லா நபிமார்களும் நல்லா அழைச்சிருக்கிறான். யா ஆதம் உஸ்குன், ஆதமே சொர்க்கத்தில் போய் குடியிருப்பு போயிருக்காங்க, போய் தங்குங்க. யா இப்ராஹிம், இப்ராஹிமே. யா ஈசா, யா மூசா, யா ஜக்கரியா, யா யஹ்யா, இப்படியெல்லாம் பார்க்கலாம் குர்ஆனில். யா என்கிற வார்த்தையை சொல்லி அழைப்பு வார்த்தைகள், அழைக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் குர்ஆனிலே ஒரு இடத்துல கூடிய யா முஹம்மதுலாம் கிடையாது. நபி எல்லாம் அப்படி அழைக்க இல்லை. நபியை பார்த்து யா முஹம்மது நல்லா சொல்லவே இல்லை. சொல்கிறான், எப்படி சொல்கிறான், யா ஐயுஹர் ரசூல் அப்படிங்கிறான். ரசூல் அவர்கள் ஐயுஹாங்கிற வார்த்தை உபயோகிக்கிறான். யா ஐயுஹன் நபி, நபி அவர்களேன்னு கூப்பிடுறான். யா ஐயுஹர் ரசூல்னு தான் கூப்பிடுறான். யா முஹம்மத் கண்ணியம் இல்லாத வார்த்தை எல்லாம் சொல்ல இல்லை. இதை குர்ஆனில் பார்க்கலாம். இந்த அளவுக்கு வசதி. அதுவும் இல்லாமல் நம்மளையெல்லாம் பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை போட்டுட்டான். என்ன சொல்கிறான் தெரியுமா, லா தஜஅலு துஆ அர் ரசூலி பைனக்கும் க துஆஇ பஅதுக்கும் பஅதா. நீங்கள் எக்காலத்திலும் நபியை உங்களில் சிலர் சிலரை அழைப்பதை போன்று அழைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. மனுஷன் இன்னைக்கு குடும்பத்தோடு வாழணும். எல்லாருமே நம்மளை அப்பா அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் மச்சான்னு கூப்பிடுவாங்க, நம்ம மாமா பையனாக இருப்பார். சில பேர் அண்ணன் பார் தம்பிம்பாங்க. சித்தப்பா பிள்ளையாக இருப்பான், பெரியப்பா பிள்ளையாக இருப்பான், கூட பிறந்த சகோதரனாக கூட இருப்பான். அப்போ மச்சான் முறை, மாமா முறை, எத்தனையோ முறைகள் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிறைய சொந்தங்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய சொந்தங்கள். அந்த சொந்தங்களில் பார்த்தோம்னா ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, 2 பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா கூட பிறந்தவங்க, பெரியப்பா. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் அவர்களுடைய மச்சான், மாமி பையன். இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சகோதரர் முறை, பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை. இப்படி நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தன. ஆனால் யாரும் சொந்தத்தை சொல்லி நபி அழைக்கக்கூடாது. சட்டம், குர்ஆன் போடுற சட்டம். மச்சான் நபி, என் பெரியப்பா பிள்ளை நபி முகமது, அண்ணா முகமது நபி, முகமது அண்ணனே, மச்சானே, என் சித்தப்பாவே பெரியப்பாவே என்பதாக சொல்லி சொந்தங்களை சொல்லி பெருமானாரை உங்களுக்கு மத்தியில் அழைக்கிறீங்க இல்லையா, மச்சான் மாமா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு, அதை அழைக்காதீங்க. ரசூல் அவர்களை அழைப்பதாக இருந்தால் ஒன்று யா ரசூலல்லாஹ், அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி,
மச்சான், மாமா யாராக இருந்தாலும் சரி, அவங்க பொதுவான ஒரு உலகத்துக்கு யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் இப்படி தான் கூப்பிடணும். அல்லாஹ் போட்ட சட்டம் குர்ஆனில். சொந்த பந்தங்களை சொல்லி அழைப்பது நபி அவர்களை பெரும் குற்றத்திற்குரிய செயல் என்பதாக குர்ஆன் நமக்கு ஸ்தாபிக்கப்பட்டது. கூப்பிட்டாதீங்க என்பதாக. இந்த வார்த்தையில் 2 அர்த்தம் இருக்குது. அப்போ உங்களுடைய அழைப்பை போன்ற அல்ல நபியுடைய அழைப்பு அப்படிங்கிறான் அல்ல. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூப்பிட்டுக்கிறீங்க இல்லையா? இந்த துவாங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. துவா என்றால் அழைத்தல், துவா என்றால் அல்லாட துவா கேட்குதல். சொல்கிறோமா இல்லையா? துவா கேட்குறது. அப்போ தா என்றால் அழைப்பு கொடுத்தான். அப்போ இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறவங்க தாயின்னு சொல்லுவாங்க, அழைப்பாளர். அப்போ துவா என்றாலும் தாய் என்றாலும் அழைக்குதல், அல்லாஹ்வை நம்ம நெருக்கி கூப்பிடுறது. அப்போது உங்கள் துவா மாதிரி இல்லை, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு துவா என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அங்கே 2 அர்த்தம் வருகின்றது. என்ன அர்த்தம்? ஒன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்களேயானால், ஒன்றாவது அவர்கள் பொதுவான நபி, அதான் சொன்ன விஷயம்தான். 2வது துவா என்னன்னு கேட்டால், நபி அவர்கள் ஒரு துவா செய்து விடுவார்களேயானால், நபி அவர்கள் துவா கேட்டு விடுவார்களேயானால் அல்லாஹ் கிட்ட அது மறுக்கப்படுவதில்லை. நீங்கள் கேட்குற துவா மாதிரியெல்லாம் இல்லை. நம்ம கேட்குற துவாவெல்லாம் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். யார்கிட்டையாவது பெரிய ஹஜரத்துன்னு சொல்லி எனக்கா துவா செய்யுங்க ஹஜரத்துன்னு சொன்னால் அவர் துவா செஞ்சாலும் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் கூட போகலாம். ஆனால் உலகில் உண்டான மற்றவர்கள் கேட்கப்படக்கூடிய துவாவிற்கும் நபிகளார் கேட்கக்கூடிய துவாவிற்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் துவா அங்கீகரிக்கப்படும், அது மறுப்பே வேலை இல்லை. ஆனால் மற்ற நபிமார்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது சில நபிமார்கள் சொல்கிறான், அவங்க துவாவை எல்லாம் அல்லாஹ் மறுத்துருக்கிறான். துவாவை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் மறுத்த செய்திகள் எல்லாம் உண்டு. 2 இடத்துல வருது. யா இப்ராஹிம் அரிலன் ஹாதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரான். இப்ராஹிமே அந்த பேச்சை விடுங்க. இப்ராஹிம் ஒரு துவா கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? துவா கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அதை விட்டுங்க. அரில் ஹாதா, அது கேட்காதீங்க, நம்மள்கிட்ட விடுங்க, அந்த துவா வேண்டாம், நீ கேட்க வேணாம், நான் நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். என்ன துவா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு 2 மலக்குகள் வராங்க மனித உருவத்திலே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போது அந்த 2 பேருக்கும் மனைவி கிட்ட சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. நல்லா ஒரு கண்ணுக்குட்டி அறுத்து அதுக்கு விருந்து படைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 2 மலக்குகள் அவங்க விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. வந்து விருந்தாளியை கவனிக்கிறவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சாப்பிடுங்கன்னு நாங்கள் வச்சு அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. நாங்களாம் சாப்பிட்டது இல்லையே, என்ன அப்படி சொல்லிட்டீங்க, சாப்பிடாமையே இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க? நாங்கள் மலக்குகள் அப்படின்னாங்க. மலக்குகளா? சொல்லிட்டு வரக்கூடாது, மலக்குகளா நீங்கள்? இங்கே எப்படி? இல்லை, இப்படியே போகிறோம். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் ரொம்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாங்க. அவர்களுக்கு அதாபை நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம், அவர்களை அழிக்க நாசம் பண்ண போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போகிறோம்னு சொன்னது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்துறாங்க. யா அல்லாஹ், அந்த மக்களை மன்னிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், அவங்களை மன்னிச்சிரு, அவங்கள அழிச்சிடாத, அவங்கள தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாட்ட கையேன்னு கேட்கும்பொழுது அல்லாஹ் சொல்லிட்டான், யா இப்ராஹிம் ஆயில் ஹாதா, அந்த துவா அப்படி விடு, அது ஏன் இஷ்டம், நீ கேட்குற மாதிரி நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். இது குர்ஆனில் வருது. அடுத்தபடியாக அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சோதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அவன் அந்த ஜுலைஹாவுடைய சோதனைக்கு ஆளாகிறாங்க. பெண்ணுடைய பிரச்சனையில் மக்கள் எல்லாம் தூட்டி பேசுகிறாங்க, ஜெயிலில் போடப்படுறாங்க. அல்லாஹ் கேட்குறாங்க, யாரெல்லாம் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, என்னை இப்படி துதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் பொழுது அப்போது அதே வார்த்தை சொல்கிறான். அப்போ யூசுஃபு அரிலன் ஹாதா, அதை விட்டு அப்படியே என்பதாக பார்க்குறோம். அதே மாதிரி நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைக்கிறாங்க. ஈமான் கொண்டது ரொம்ப கொஞ்சம் பேர். கப்பலில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். பெத்த பிள்ளை ஈமான் கொள்ள இல்லை, தண்ணியில் தத்தளிக்கிறான், உள்ள முழுக பார்க்குறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ்
ஏன் பிள்ளை அவனுக்கு ஈமானை கொடு, நீனை வாடான்னு விட்டு அவனும் வர மாட்டேங்கிறான், தாராளம் மேலே வந்துடும் ஏறிக்கும் அப்படின்னா. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, ஏன் கண்ணு முன்னால் என் பிள்ளை தத்தளித்து சாவுறானே, எல்லாம் அவனுக்கு ஈமானை கொடுத்துட்டா என்ன, ஏன் ஈமானை கொடு என்பதை அல்லாட்ட கெஞ்சி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லிட்டான், யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் அப்படின்னா. என் பிள்ளை என் கண்ணு முன்னால் ஏன் ரத்தம் மாதிரி சொல்கிறாங்க, நூஹே அந்த பேச்சை விடுங்க, அவன் உன் ஆள் கிடையாது, இன்னஹு அமலின் கைரு சாலி, தப்பான அமலில் இருக்கக்கூடிய மனுஷன், அவனை நம்ம ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, ஈமான் கொடுக்க முடியாது, உங்கள் தோலை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை என்கிட்ட கேட்காதீங்க, அந்த பேச்சை அப்படியே விடுங்கன்ட்டான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சமயத்தில் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பல சோதனைகளை கொடுத்து அந்த சோதனை வெற்றி அடைந்த பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னால், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமான்றான், உலக மக்களுக்கெல்லாம் உங்களை இமாமாக ஆக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, வமின் ஸுர்ரிய்யத்தி, என்னுடைய சந்ததியெல்லாம் அதே மாதிரி ஆக்கிடு என்று சொல்லும் பொழுது முடியாது என்பதாக அல்லாஹ் மறுத்துட்டான். இப்படி நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹ் மறுத்திருக்கிறான். ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி விடுவார்களேயானால், அவர்களுடைய ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார்களேயானால் அந்த துவாவிற்கு எந்த விதமான அடையும் இல்லை, அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வார். நிறைய ஹதீஸ்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல வெயில் காலம், கடுமையான வெயில், மக்கள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணிக்காக வேண்டி, ஆடு மாடுகளெல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஜும்மாவுடைய நாள் ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, யார் ரசூலல்லாஹ், இது மாதிரி சரியான வெயில், குடிக்க தண்ணி இல்லை, ஆடு மாடெல்லாம் இறந்துக்கிட்டு கிடக்கு, மழைக்காக துவா செய்யுங்களேன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கையேந்தினார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே புகாரியில் வருகின்றது, அவ்வளவு மழை பெய்ய ஆரம்பித்தது, பள்ளியை விட்டு வெளியெல்லாம் வரல, எந்த அளவிற்கு என்றால் சொட்டுகள் மழையை சொட்டு கூரையிலிருந்து ஒழுகி நபிகளாருடைய மேனியெங்கும் ஈரம் கலைக்கக்கூடிய அளவிற்கு மழை, எல்லாரும் மழை. தெருவில் போனாங்கன்னா எல்லாம் ரோடெல்லாம் பிளாக்காக இருக்குது, தண்ணி ஓடிக்கிட்டு கிடக்குது. இந்த மழை அப்போ மட்டும் பெய்யல, அடுத்த ஜும்மா வந்தது, அதே சஹாபி எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், வீடுகளெல்லாம் இடிந்து கொண்டிருக்கின்றன, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் தண்ணீரில் அடித்து போகின்றன, இந்த மழையை நிப்பாட்டுறதுக்காக துவா செய்யுங்களேன்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மழையை நிறுத்தி எங்காயினும் தண்ணீர் இல்லாத பகுதிகளிலே, காடுகளிலே, மலைகளிலே அதை திருப்பி விடுவாயாக என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் பார்க்கிறோம். அப்போ இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்களேயான அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை, அல்லாஹ்வுல உடனே கொடுத்துருவான். இன்னொரு அதிசயமான ஒரு செய்தி, அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோஜிசாத்துகளிலே உண்டான ஒரு தொகுப்பில் இப்படி ஒரு செய்தி விழார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹந்தக் யுத்தம்னு ஒன்று நடந்து பார்த்தீங்களா, அகழி யுத்தம்னு சொல்லிட்டு அகழி தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் பசி தாங்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றில் கல் கட்டிருக்கிறாங்க. இதை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வீடு பக்கம், நேராக வீட்டுக்கு போனாங்க, மனைவி கிட்ட சொன்னாங்க, இந்த ஒரு ஆடு அறுத்து கொடுக்குறேன், ஒரு சமையல் ஒன்று பண்ணு, ரொட்டி கிட்டிலாம் சுட்டு வை, நபிகளாரை நான் அழைச்சிக்கிட்டு வரேன், வந்தால் எல்லாம் சாப்பிடுவாங்க என்று சொல்லி ஒரு ஆடை அறுத்தார். சமையலுக்கு ரெடி பண்ணி வைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்துட்டாங்க சண்டை போடுற இடத்துக்கு. வந்த உடனே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அங்கே ஜிஹாதில் இருந்து எல்லாம் அந்த தகல் தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க சாப்பாட்டுக்கு. அதுக்குள்ளே வீட்டில் என்ன நடந்து போச்சுன்னு கேட்டால், 2 ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு, சின்ன சின்ன பசங்க, பெரிய ஒருத்தவன் சின்ன ஒருத்தவன். அந்த பெரியவன் சொன்னால், நம்ம தகப்பனார் ஆடை எப்படி அறுத்தாங்க தெரியுமா என்று சொல்லி, நீ கொஞ்சம் படுத்துக்கோ, நான் எப்படி அறுத்தாங்கன்னு காட்டுறேன் என்று அவன் கழுத்தை அறுத்துட்டான். உண்மையிலே அறுத்துட்டார். அறுத்து சற்று நேரத்தில் ரூபம் போயிடுச்சு. கிதாபில் எழுதக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன். ரூபம் போயிடுச்சு. இந்த அம்மா ரொட்டி சுட்டுட்டு இருக்கிற அம்மா திரும்பி பார்த்து, என்னடா இப்படிப்பட்ட வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போனால்,
இந்த இரவானன்னு சொல்கிறாங்களே, வீட்டு மாடியில் மேலே ஏறி வீட்டு மேலே கூரையில் ஏறிக்கலான்னு ஏறுறாரு. ஏறினவர் பொத்துன்னு உண்டு அவரும் இறந்து போயிட்டார். 2 மையத்தை ஆகிடுச்சு. இந்த 2 மையத்தையும் ரூமில் போட்டுட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. அவங்க வரும்போது இந்த சம்பவம் தெரிய வேண்டாம், நபிகளார் அவர்களும் வரக்கூடிய சஹாபாக்களும் நல்ல விதமாக சாப்பிட்டுட்டு போகணும் என்பதற்காக வேண்டி துணியை போட்டு மூடி வச்சுட்டாங்க. சஹாபாக்களோடு வராங்க. வந்து உட்கார்ந்து எங்கே உங்கள் பசங்க 2 பேரையும் காணும்னு கேட்டாங்க. இவருக்கு தெரியாது, புருஷங்களை கூட சொல்ல இல்லை. இந்த ஒரு உடனே ஒன்று உள்ளே போய் எங்கேம்மா பசங்க, இப்படி நடந்து போச்சுங்க, அங்கேன்னு ஒன்றாங்க, இப்படி நடந்து போச்சு யார் ரசூலுல்லாஹ்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்தார்கள். 2 பேரும் ஹயாத்தாக வந்தாங்க. இதை கஸீரத்துல் புர்தாவில் லவ்னாசபத் கதரஹு ஆயாத்துஹு இலமா அஹ்யஸ்முஹு ஹீன யுதஆ தாரிஸர் இமாம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌஜிஸாத்துகளை சொல்லித்தான் அவர்களை மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய புகழுக்கும் பேருக்கும் அதிசயத்திற்கும் ஒன்று போதாதா? அவர்களுடைய திருநாமத்தை கூறி அழைக்கப்பட்டால் மக்கி போன எலும்புகளும் கூட உயிராக இருந்துவிடும் அப்படிங்கிறார். இந்த பைத்தில் கஸீதாவில் சொல்லும் பொழுது அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை, புகழ்ச்சியை, அவருடைய உன்னதத்தை, உயர்வை சொல்லி முடிக்க முடியாது. திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசிக்குவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த மாதம் நம்மிடத்திலே நெருங்கி வருகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் அறிவதோடு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அத்தோடு அவைகளை உன்னிப்பாக மனதிலே தாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அமலிலே கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நாம் அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் உயர்ந்து இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக, மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு ஆளானவர்களாக வாழ்வதற்கு அவைகள் வழிவகுக்கும். எல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.